நீங்க தான் வந்து இந்த புதுக்கோட்டையினுடைய தொழில் முனைவோருடைய முகத்தை மாத்தினீங்க. ஒருவருடைய வாழ்க்கையை இன்னொருத்தர் உயர்த்தி விடுறது தானே கிவர்ஸ் கெயின் சொல்லுவாங்க. கொடுத்தால் கிடைக்கும். தங்கமூர்த்தி, இந்த விருது வந்து பத்மஸ்ரீ விருதுக்கு இணையா இருக்கே அப்படின்னாரு. யாரு தயார் பண்ணதுன்னா என்னுடைய மாணவர் சார் ராம்தன் ஆர்டி லேடன்னு வச்சிருக்கிறார் சார், அவர் தான் தயார் பண்ணார். மனிதனுடைய வெற்றி எதுன்னா தான் இருக்கிறதுலே பெஸ்ட் கொடுக்குறது. ஸோ நீங்க அதை எனக்கு நேராக சாதிச்சு காமிச்சிங்க. இந்த உலகத்துல வந்து ஒரு ஆசிரியர் தான் இன்னொருத்தர் பார்த்து பொறாமையே பட மாட்டாங்க சார். இப்ப நீங்க பார்த்து வியக்கிற ஆளுமைகள்லாம் யாரு சார்? எந்த சூழ்நிலையிலும் குடும்பத்தை பத்திரம் பார்த்துக்கோ. டாட்டாவை பத்தி பேசுனதோட பேக்கரி மகாராஜா இத்தனை மகன்களுக்கு இது மாதிரி ஆசை கனவு கண்டிருக்காங்க. இப்போ உங்களை பார்க்குற போல எனக்கு இந்த தலைமுறை மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். தலைமுறையை மாற்றணும், புதுக்கோட்டை எதிர்காலத்தை மாற்றணும்னா கண்டிப்பா தொழில் முனைவோரால தான் மாற முடியும். எடுத்தோன்னு ஒருத்தன் பணம் என்ன ஆரம்பிச்சிட்டான்னா அவனுக்கு தொழில் வராது. இப்போ நிறைய பேர் வந்து என்ன நினைக்கலாம், வந்து ராம்தன் மாதிரி நான் வரணும். எல்லாத்துக்கும் மேலே ஆனஸ்ட் ரொம்ப முக்கியமான. எத்திக்கெல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம், ஜெயிச்சிடலாம்னு இருக்கு. நல்ல சூழ்நிலை அமைஞ்சா தொழில் பண்ணலாம், நல்ல மனிதர்கள் அமைஞ்சாதான் தொழிலை வந்து ஜெயிக்க முடியும். சார் லாஸ்ட் 2 வருஷமா சார் நான் நெட்வொர்க்கிங் பிஸ்னஸில் நெட்வொர்க்கிங் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். நான் பிஎன்எல்ல நிறைய வேலை பார்த்துட்ருக்கேன். பார்த்து நெட்வொர்க்கிங்கு இப்போ அடுத்தடுத்த லெவல் போயிட்டுருக்கேன். நீங்கள் அதுமாதிரி நான் பார்த்துருக்கேன். ரோட்ராக்டில் ரோட்டேரியன்னா நிறைய இடத்துல ப்ரெசென்ட் ஆகி பார்த்துருக்கேன். இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு என்டர்பிரனருக்கு நெட்வொர்க்கிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஆமாம், நான் கூட உங்கள்கிட்ட வந்து இந்த ரைஸ் சம்மந்தமாக பேசுவேன். ஆமாம் சார். வேறு நாடுகளில் உள்ள ஆண்டர்பிரனர்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் இங்கே பிஎன்ஐ பிரசிடெண்ட்டாக இல்லை, நான் அப்போ லான்ச் டைரக்டர் ஆகிட்டேன். அப்ப நீங்க தான் வந்து இந்த புதுக்கோட்டையினுடைய தொழில் முனைவோருடைய முகத்தை மாத்தினீங்க. என்ன சொல்ல போனா அவங்களுடைய ட்ரெஸ் கோடை மாத்தினீங்க. நிறைய பேரை நான் பாக்குறப்ப அவங்க வந்து அவங்க தொழில் மேலேயே அவங்களுக்கு ஒரு பக்தி வந்துச்சு. யார் ஒருத்தர் தொழிலை நேசிக்கிறாங்களோ அவங்களுடைய முகத்திலையும் அவங்களுடைய ஆடையிலையும் நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நானே பல விஷயங்களை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ஒரு சோலார் போடணும் அப்படின்னா, சார் நான் ராம்தனோட நண்பர் சார். எப்படிங்க அப்படின்னா, அவர் பிஎன்ஐல இருக்கிறார் சார், நாங்கள் அதை வச்சு பழக்கம் சார் அப்படின்னு. அப்போ பிஎன்ஐங்கிறது ஒரு பெரிய ஒரு தொடர்பை வந்து கொடுக்குது. இன்னும் நெட்வொர்க்கிங்கே உங்களுக்கு பிஸ்னஸ்ங்கிறதே என்ன, இப்போ ரோட்டரிங்கிறது என்னங்கிறீங்க. நிறைய பேரை பல தொழில்கள் உள்ளவங்களை இணைக்கிறது. அப்போ இணைக்கிறதுல ஒருத்தர் மெடிக்கல் வச்சுருப்பாரு, ஸோ மருந்து வாங்கணும்னா அவர்கிட்ட போய் வாங்கலாம். ஒருத்தர் டாக்டராக இருப்பார், நம்ம ஒரு மருத்துவம்னா அவர்கிட்ட போகலாம். இப்போ இந்த நெட்வொர்க்கிங் வந்து எல்லாருக்கும் நல்லது. பொதுவாகவே ஒருவருடைய வாழ்க்கையை இன்னொருத்தரை உயர்த்தி விடுறது தானே. ஸோ அந்த வகையில் தான் நான் பார்க்குறேன். பிஎன்ஐல தான் அழகாக சொல்லுவாங்க சார், கிவர்ஸ் கெயின் சொல்லுவாங்க. கொடுத்தால் கிடைக்கும், கொடுக்கறதால லாபம் சொல்லுவாங்க அது வார்த்தை. அதே மாதிரி நெட்வொர்க் இஸ் நெட்வொர்க்னு சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில சம்பாதிக்கிறத தாண்டி நெட்வொர்க்கால மனிதர்கள் தான் பெரிய சொத்துன்னு சொல்றது. அது ரெண்டுமே அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்க பண்றீங்கல்ல, இப்போ உங்க ஆர்டி லேண்ட் சம்பந்தமா வேற நாடுகள்ல உள்ளவங்களோட உங்களுக்கு பழக்கம்? ஆமா சார், கிளைண்டே நிறைய பேர் இருக்காங்க. ஓ, கிளைண்டே இருக்காங்க. நிறைய ஸ்ரீலங்காக்கு போகுது, ஆஸ்திரேலியாவுக்கு கொடுப்போம். இப்போ அதே மாதிரி இங்க இருந்து நண்பர்கள் யாராச்சும் வெளிநாட்டுக்கு போய் ஏதோ பொருளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்ட முதல் கான்டாக்ட் பண்றோம் ஆர்டி லேண்டா தான் இருக்கு. இப்ப நம்ம இலக்கியவாதிகளுக்கு நம்ம ஒரு விருது புதுக்கோட்டையில் நடத்தணும். அதில் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இலக்கியவாதிகள் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு விருது கொடுத்தோம். எஸ் ராமகிருஷ்ணன், எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அந்த விருது கொடுத்தாரு. அவர் அந்த விருதை பார்த்துட்டு சொன்னார், என்ன சொன்னாருன்னா, தங்கமூர்த்தி இந்த விருது வந்து பத்மஸ்ரீ விருதுக்கு இணையா இருக்கே அப்படின்னாரு. யாரு தயார் பண்ணதுன்னா என்னுடைய மாணவர் சார் ராம்தன் ஆர்டி லேடன்னு வச்சிருக்கிறார் சார், அவர் தான் தயார் பண்ணார். அவர் என்ன ஆசைப்பட்டார், ஒரு குழந்தை மாதிரி எனக்கு அதே மாதிரி ஒண்ணு போட்டு தரலாமா அப்படின்னாரு. அப்புறம் நீங்க உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், அவர் படம் போட்டு நீங்க ஒண்ணு போட்டு கொடுத்தீங்க, தனியா செஞ்சு கொடுத்தீங்க. நீங்க வந்து ஒரு தொழில் முனைவோரா வந்து வெற்றி கண்டதற்கான அடையாளமா நான் சொல்றேன். இதுக்கு மேல என்ன சார் பாக்கியம்? நான் லைஃப்ல நம்புவேன், ஒரு விஷயம் நல்லது பண்றோம், அது பாராட்டு எப்படி கிடைக்கணும்னா யாராச்சும் பாராட்டிட்டு அந்த பாராட்டு உங்கள்ட்ட வந்து காட்டணும்னு ஆசைப்படுவேன். பாராட்டுறது நீங்களா இருக்கும்போது எனக்கு இது மேல என்ன அதுவும் பாருங்க, எனக்கு இப்பதான் இந்த தெரியுது பண்றது. அது மட்டும் இல்ல, அது என்னன்னா உங்கள்கிட்ட நான் கேட்டேன், இது என்ன டிசைன் பண்ணலான்னு கேட்குறப்ப நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னாட்டா, சார் நான் ஒரு டிசைன் பண்ணி தரேன், நீங்க சொல்ல வந்த விஷயம் என்ன, நீ பேசாம இரு. இல்ல அப்படியே இல்ல, கிட்டத்தட்ட மறைமுகமா இல்ல சார், இது ஏன் வேலை நான் பாத்துக்கிறேன். இல்ல ஒத்துக்க மாட்டேன், அப்படி சொல்லல சார். நான் இதுல இருந்து சிறந்து விலகுறதுனால என்னை நம்பி கொடுங்க சார், நான் முடிச்சு தரேன்னு சொன்னேன். நான் பார்த்தா ரெண்டுக்கு நீங்க சொன்னி முன்னாடி சொல்லி கொடுத்தீங்கல்ல, பேசுற முறை கத்து கொடுங்கன்னு சொன்னீங்க. நான் நல்ல முறையில தான் அதை பேசுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. நன்றி. அது அவ்வளவு பேருமே அங்க வந்திருந்த எல்லாருமே, அவங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய மாவட்டங்கள்ல இருந்து எழுத்தாளர்கள் வந்தாங்க. அவங்க எல்லாருக்குள்ளே என்ன ஒரு ஆசைன்னா,
வாழ்க்கையில நாம ஒரு விருது வாங்கினா இப்படி ஒரு விருது வாங்கணும் அப்படின்னு. அதுக்கு உங்களுடைய அந்த வேலைப்பாடு பெரிய காரணமா இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு மனிதனுடைய வெற்றி எதுன்னா தான் இருக்கிறதுலே பெஸ்ட் கொடுக்கறது. ஸோ நீங்க அதை எனக்கு நேரா சாதிச்சு காமிச்சிங்க. அதான் சார், என் தொழிலில் வந்து இன்னொரு ரொம்ப சந்தோஷமா படுற விஷயம் என்னன்னா, ஒரு துணி கடைக்கு போகிறோம், துணி வாங்குறோம், நல்லா இருக்கு நம்ம போட்டுக்கிறோம். யாரும் ஃபோன் அடிச்சு மேனுஃபேக்சரை கண்டுபிடிச்சு துணி வாங்கினது நல்லா இருக்குன்னு பாராட்டுறது கிடையாது. என் தொழில் எப்படி தெரியுமா சார் இருக்கும், எங்கள்கிட்ட வாங்கிட்ட பொருள் இப்போ இந்த நீங்கள் சொல்கிற அந்த ட்ராஃபியே இருக்கட்டும், அவார்டே இருக்கட்டும், வாங்கிட்டு போனதுக்கு பிடிச்சிருந்துச்சு, கிஃப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு இப்படி வந்து தராங்க. இது வந்து பணத்துக்கும் மேலே லாபத்துக்கு மேலே நீங்கள் சொன்ன மாதிரி பாராட்டுகள் அவ்வளோ வந்திருக்கு. நிறைய எத்தனை தொழில் அப்படி அமைஞ்சிருக்கு. அதனால என்னைக்குமே என்னோட தொழில் வந்து எனக்கு இதயத்து பக்கத்துல காரணம் இதுதான் ஒரு முக்கியமான காரணம். இப்பவுமே நான் பாப்பேன் புதுக்கோட்டையிலயோ. அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் சார், யாரோ உங்களை பாக்குறது ஹரின்னு ஒரு பொண்ணு வந்தாங்கன்னா, அந்த பொண்ணுகிட்ட ஏதோ உங்களை பேசினதுக்கு அப்புறம் நீங்க ராம்தன் ஏதோ பேர் அடி போட்டோன்னு இருங்கன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாரி இதெல்லாம் பீரெல்லாம் திறந்து ராம்தனுக்கு ஆட்டில் நான் வாங்கினது, இது ராம்தன் கொடுத்தது. அந்த பொண்ணு அவ்வளோ எக்ஸைட் ஆகி சார் முதல்ல அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் பார்த்தேன் அப்படின்னாங்க. இப்போ இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் லைஃப்ல? குருகிட்ட நான் பெருமைப்படுன்னு பாக்குறேன், குருவே என்னை பெருமைப்படுத்தி பார்க்கும்போது என்ன? பொதுவா வாழ்க்கையில தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை அதான் ரொம்ப முக்கியமானது. நம்மளை விட நம்ம பிள்ளைகள் அறிவுலையும் புகழ்லையும் ரொம்ப பெருமையா இருக்கிறாங்கன்னா அதை விட பெரிய பெருமை இல்லை. இந்த உலகத்துல வந்து ஒரு ஆசிரியர் தான் இன்னொருத்தரை பார்த்து பொறாமையப்பட மாட்டார். தன்னுடைய பிள்ளைகள்ங்கிறது நம்ம மாணவர்கள் தான் நம்ம பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் உயரத்த இடத்துல பார்க்குறப்ப பெருமையாக பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அது உங்களை பார்க்குறப்ப உங்கள் பேட்சில் உள்ள எல்லாரையும் நான் எடுத்து பார்ப்பேன். இதில் யாரெல்லாம் எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நான் பார்ப்பேன். உங்கள் வகுப்பு தோழர்கள்லாம் இன்னைக்கு வந்தாங்கல்ல. ஆமாம் சார், ஆமாம். அவங்களாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இப்போ நம்ம மாணவர் ஒருத்தர் ஹைகோர்ட்டில் வந்து வழக்கறிஞரை வந்து தேர்வு, நவீன் அவர் வந்து வழக்கறிஞராக இருக்கார். ஆமாம் சார். இப்போ நீங்கள் பார்த்து வியக்கிற ஆளுமைகள்லாம் யார் சார்? ஏன் வியக்கிறீங்க? இலக்கியத்தில் நான் ரொம்ப நேசிக்கிற, நான் விரும்புகிற ஒரு மனிதர் வந்து பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன். ஏன் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஒரு இலக்கியத்தில் வந்து ஒரு கடல் மாதிரி. கிருபானந்த வாரியார்னு உங்களுக்கு தெரியும். அவரை கிருபானந்த வாரியார் என்ன சொல்லுவாராம், எப்படி சாமி இவ்வளவு பாட்டு உங்களுக்கு தெரியுது, எதை கேட்டாலும் கண்ணை மூடிக்கிட்டு மனப்பாடமாக சொல்கிறீங்க, இவ்வளவு பாட்டு தெரியுது அப்படின்னு கேட்குறப்ப அவர் வாரியார் சாமிகள் சொன்னாராம், தலையை இப்படி காமிச்சு சொல்லுவாராம், டேங்க்ல தண்ணி நிறைய இருந்தா எந்த டேப்பை திறந்தாலும் தண்ணி வரும் அப்படின்பாராம். அப்ப இந்த டேங்கை ரொப்பிக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமானது. அதுல கு. ஞானசம்பந்தன் வந்து அவர் வந்து இன்னைக்கு என்ன அப்டேட்டடோ அந்த அப்டேட்ல அவர் இருப்பார். இப்ப என் கூட பேசுறப்ப எனக்கு இணையா பேசுவார். ராம்தன்கிட்ட பேசினாரா ராம்தன் அளவுக்கு கீழே உங்களோட வந்து இணையா பேசுவார். அதே மாதிரி அவர் எனக்கு சொல்லி கொடுத்த மிகப்பெரிய பாடம், எனக்கு அவர் கற்றுக் கொடுத்த பாடம் என்னன்னு கேட்டா, எந்த சூழ்நிலையிலும் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிம்பார். அதே மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் வந்து இப்போ எனக்கு வந்து ஆளுமைகளாக தெரிவாங்க. எஸ். ராமகிருஷ்ணன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான எழுத்தாளராக இருப்பார். எஸ். ராமகிருஷ்ணனுக்கு உலக சினிமா தெரியும், உலக இலக்கியம் தெரியும். அவர் ஒரு தனி அறையில தான் உட்காந்து எழுதுவார். அவர் எழுதுகிற அறையில் கதவு இல்லை. நான் கேட்டேன், ஏன் கதவை எடுத்துட்டீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் என்ன சொல்கிறார், அதுக்கு கதவை அவங்க திறக்கிறப்ப அந்த சத்தம் வருது, அந்த சத்தம் வர்றப்ப 1000 சொற்கள் காணாமல் போயிடுது, பல கேரக்டர் அழிஞ்சு போயிடுது, என்னுடைய தியானம் கலையுது. அதனால வந்து எனக்கு காஃபி வைக்கணும்னா அமைதியாக கொண்டாந்து எனக்கு பக்கத்தில் என் டேபிளில் காஃபி வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. நான் உட்காந்து அந்த கதையிலேயே போவேன், அந்த கதையிலேயே வருவேன் பாரு. அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர். இந்தியாவிலேயே முதலாக தாகூர் அவார்டுன்னு சாகித்ய அகாடமியில் கொடுத்தாங்க. அந்த தாகூர் அவார்டை எஸ். ராமகிருஷ்ணன் தான் வாங்கினார். அது மாதிரி வந்து அவருடைய ஆளுமை எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். இன்னொன்று, வாழ்க்கையில் உழைப்பால் யாரெல்லாம் உயர்ந்து மிகப்பெரிய இடத்துல இருக்கிறாங்களோ அவங்கள பூரா நான் ரொம்ப வியந்து பார்ப்பேன். அவங்கள பின்பற்றணும் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். நீங்கள் புதுக்கோட்டையிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பேக்கரி மகாராஜ் இருக்கிறாரு. அவர் சீனப்பா சைக்கிளில் டின்னு கட்டி அதில் ரஸ்க்கு தூக்கி போட்டு அதை கொண்டு போய் வீதி வீதியாக விற்றுட்டு சில்லற காசுகளை வாங்கி கொண்டாந்து அதில் போட்டு அன்று மாலையில் உட்காந்து அந்த டின்னை கவுத்துக்கிறப்ப அதில் இருக்கிற ரஸ்கில் இருக்கிற தூசி, அந்த தூள் இருக்குல்ல, அந்த தூளுக்குள்ள காசு கிடக்கும்.
அந்த காசை எடுத்து எடுத்து எண்ணி எண்ணி பார்க்குறப்ப அது 10 ரூபாயா 20 ரூபாயா 50 ரூபாயா மாற 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 அவருக்கு அப்படியே மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுமா. அப்படி உழைச்சு இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சார் பேக்கரி மகாராஜ். அவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன். எங்க கம்பெனி மீட்டிங்ல அத்தனை தடவை பேசின பிராண்ட் வந்து இது பேக்கரி மகாராஜ். நான் டாட்டாவை பத்தி பேசினதோட பேக்கரி மகாராஜை பத்தி. ஏன்னா அது வந்த பாதை. சீனி சின்னப்பா சார், நீங்க இன்னைக்கு எங்கள்கிட்ட வேலை பார்க்குற 150-200 ஸ்டாஃபுக்கு ஜென்சிக்கு ஒரு பிராண்டை போய் சேர்த்துருக்கேன். ஏன்னா அது கொடுத்த பாதை நம்ம புதுக்குள்ள கத்துக்கிட்ட விஷயம். அது மட்டும் இல்லை, அவர் இன்னொன்று என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் தொழில் ரீதியாக சோஷியலாக திங்க் பண்ணுவார். அவர் பையன் அருண் இருக்காரு, அவர் இன்னும் கொஞ்சம் சோஷியலாக திங்க் பண்ணுவார். எப்படி திங்க் பண்ணுவார்னா, அவருடைய ப்ராடக்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு QR கோடு இருக்கும். ஸ்கேன் பண்ணிங்கன்னா புதுக்கோட்டையினுடைய டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் அதில் இருக்கும். நிறைய கொண்டு வந்தார். இப்போ இந்த ஸ்கேனிங் மிஷின் கொண்டு வந்தார். ஒரு நாள் இப்போ அருண் பிரதர் வந்து எனக்கு நல்ல நண்பர்னால நான் போகும்போது நான் ஒரு தடவை போய் பார்க்கும்போது ஃபேக்ட்ரிலாம் பார்க்குறேன். ஹையர் அண்ட் மிஷின் அவ்வளோ இறக்கியிருக்காரு. வெளிநாட்டுல இருந்து அவ்வளோ விஷயங்களை கற்று அவர் அது ரிலேட்டடாக தான் படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு. இல்லை அதை படிச்சதை நடைமுறைப்படுத்துறாரு. நீங்க சொல்ற மாதிரி அந்த மிஷினை நீங்க எந்த இடத்துலையும் வந்து ஒரு மிக்சர் சாப்பிட்றோம்ல, இப்போ நம்ம மிக்சர் சாப்பிட்றோம், மிக்சர்ல வந்து எந்த இடத்துலையும் யாருடைய விரல் கூட படாது. ஆமாம் சார். ஸோ அந்த அளவுக்கு இயந்திரத்திலேயே போய் நேராக பாக்கெட்டுக்கு போய் பாக்கெட்லேருந்து நமக்கு வரும். அப்போ அவ்வளவு ஹைஜீனிக்காக அவர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அப்பாவுக்கு வந்து அவர் ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்கிறார். ஆமாம், ஐயோ அற்புதமாக இருக்கும். எங்கள் ஃபேமிலியோட ஒரு 2 தடவை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி கம்பெனியோட நாங்கள் ஒரு தடவை கம்ப்ளீட்டாக எல்லாரும் போய் பார்த்தோம். அதெல்லாம் பெரிய விஷயம். எத்தனை மகன்களுக்கு இது மாதிரி ஆசை கனவு கண்டிருக்காங்க யோசிச்சுப்பார். சின்ன சின்னப்பா அவருடைய உழைப்புக்கு அவர் இங்கே சிலையாக இருக்கிறது, அந்த இடம் வந்து எல்லாரும் வழிபாட்டுக்குரிய இடமா அதை மாத்துறது, அவருடைய நினைவு நாள் நிம்மதி. அது அவங்க சொன்னது அந்த இதில் போய் உட்காந்து பார்த்தா நம்மளால அந்த பாசிட்டிவ்னஸை உணர முடியுது சார். போகிறப்பெல்லாம் நானே மனைவியாக இருப்போம். மனைவி கேட்பாங்க, ஏன் இங்கே எப்போ பார்த்தாலும் வந்தால் 2-3 பத்திரிக்கை இருக்குன்னு கேட்பாங்க. பத்திரிக்கை எப்போதும் கல்யாண பத்திரிக்கை இருக்கும். அவங்க எல்லாம் அவரால் பலனடைஞ்சவங்கன்னு என்கிட்ட வேலை பார்த்தவங்க சொன்னாங்க. அதான் தெரிஞ்சு அவர் இன்னைக்கு இல்லை. ஆனால் இமேஜின் பண்ணி 2-3 பத்திரிக்கை அவர் காலடி பக்கத்தில் எப்போதுமே. அது மாதிரி இன்ஸ்பிரேஷன் லைஃப்ல. இப்போ நம்மலாம் பாருங்க, முதல் பத்திரிக்கை போய் அந்த இதில் வைப்பாங்க, கோயிலில் வைப்பாங்கல்ல, இங்கே கொண்டு இவர்கிட்ட கொண்டு வச்சுட்டு வருவாங்க. நிறைய தடவை பார்த்துருக்கேன். அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கல்வி கொடுத்துருவாரு. அதுக்கு அது என்னன்னு தெரியாது. அவங்க வீட்டுக்கு வந்து அதில் ரொம்ப வருஷமா வேலை பார்க்குறவங்களுக்கு இவரே வீடு கட்டி அங்கேயே கொடுத்துருக்கு. அதில் வீடு கட்டி ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார் வீட்டில். அவருக்கு வந்து அப்போ வாங்குறப்ப என்ன சம்பளம் வாங்கினாரோ இப்போ மாதம் மாதம் அவருக்கு போயிடும். கேள்விப்பட்டேன். ஆமாம், அது மாதிரி போயிடும். அது மாதிரி அவங்க செய்கிறாங்க. இப்போ அந்த பணியினை அவர் 8 அடி பாயிறத விட அருண் 16 அடி அதோட பெருசா. ஆமா ஆமா, அது அருணை பாக்குறப்ப உங்களை பாக்குறப்பெல்லாம் எனக்கு இந்த தலைமுறை மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை வர்ற மாதிரியான, நம்ம வழக்கமா சொல்லுவோம்ல, ஒரு குறையாதானே சொல்லுவோம் சொசைட்டில. பட் உங்களை எல்லாம் பாக்குறப்ப இது வழியா நம்ம அலுவலகம் வழியா கடந்து போறப்ப எனக்கு நான் நிமிந்து உட்காந்துக்குவேன். சொல்லியிருக்கீங்க எனக்கு. கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ஆர்டிலான் போர்டை பார்த்துட்டு தான். ஆமா, பார்த்துட்டு அப்படி நிமிந்து உட்காந்துக்கிட்டு தான் போவேன் நான். நன்றி சார். சார் இப்போ இந்த கொஷின்லேருந்து சார், இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க தலைமுறையை மாற்றணும், புதுக்கூட எதிர்காலத்தை மாற்றணும்னா கண்டிப்பாக தொழில் முனைவோர் என்டர்பிரனராக தான் மாற முடியும்னு. இப்போ இன்னைக்கு என்டர்பிரனராக வர நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு சஜஷனாக என்ன சொல்லிடுங்க சார்? முதல்ல கற்றுக்கொள்ளுதல் தான். இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு சில நகரத்தார்கள்லாம் இருப்பாங்க, ஒரு சில இஸ்லாமியர்கள் கடைகளில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புதுக்கோட்டையில் ஒரு பெரிய நிறுவனம், உங்களுக்கு என்ன பேரே சொல்லலாம், தாஜ்மஹால் நிறுவனம். தாஜ்மஹால் நிறுவனத்தினுடைய பிள்ளைகளை அவர் நினச்சிருந்தாருன்னா மிகப்பெரிய இதை பண்ணி கொடுத்துருக்கலாம். என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, மகனை எடுத்தோன்னே கல்லாப்பட்டியில் உட்கார வைக்க மாட்டார், பொட்னம் போட அனுப்புவார், ப்ரொடக்ஷனுக்கு அனுப்புவார், அங்கே நின்று வேலை பார்க்க விடுவார். யாரோட? கடைநிலை ஊழியர் ஒருத்தர் இருப்பார்ல, அந்த கடைநிலை ஊழியருக்கு சமமாக தன்னுடைய மகனை இங்கே நிற்க வச்சு போய் கற்றுக்கிட்டு வா அப்படிப்பார். கற்றுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கடைசியாக தான் கல்லாவில் உட்கார வைப்பார். எடுத்தோடனே கல்லாவில் உட்கார வச்சு எடுத்தோடனே ஒருத்தன் பணம் என்ன ஆரம்பிச்சிட்டான்னா அவனுக்கு தொழில் வராது. இப்படித்தான் கற்றுக்கிட்டே வரணும், எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வரணும். இப்போ நிறைய பேர் வந்து என்ன நினைக்கலாம், வந்து ராம்தன் மாதிரி நான் வரணும், ராம்தன் மாதிரி வரணும்னா ராம்தனுடைய உழைப்பு என்னன்னு பார்க்கணும். ராம்தன் எப்படி கற்றுக்கிட்டாரு, இதுக்கு எத்தனை இரவுகள் செலவு பண்ணாரு, இதுக்கு எத்தனை பேரோட பழகினாரு, இது எங்கெங்கே போய் கற்றுக்கிட்டாரு. ஸோ இது வந்து இந்த கொள்முதல் இருக்குல்ல, புத்தி கொள்முதல்னு பேர். இந்த புத்தி கொள்முதலை என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த தொழில் முனைவோர் வந்து இந்த லேர்னிங் இருக்கணும் அவங்கள்ட்ட. எல்லாத்துக்கும் மேலே
ஹானஸ்ட் ரொம்ப முக்கியமானது. எதில் ஒன்றுலையும் நேர்மையாக இருக்கணுங்கிறது தான். நான் மறுபடியும் வாரியார்கிட்டேருந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வாரியார் வந்துட்ட வந்து ஒரு மளிகை கடை வைக்கிறவர் போய் வந்து, சாமி நான் மளிகை கடை வைக்கலான் இருக்கிறேன், அதில் என்ன படம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ நீ என்ன படம் வேணாலும் வை, கலப்படம் மட்டும் வைக்காத அப்படின்னு. நேர்மையாக இருந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் பயப்படவே வேண்டியதில்லை. ஆமாம், உண்மை சார். உங்களுடைய வெற்றிக்கு இதெல்லாம் காரணமாக இருந்திருக்கும். நேர்மை காரணமாக இருந்திருக்கும், உழைப்பு காரணமாக இருந்திருக்கும், கற்றுக்கொள்ளுதல் காரணமாக இருக்கும், பிற மனிதர்கள்ட்டேருந்து எதை நல்லதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ஒரு கவிதை ஒன்று சொல்கிறேன், ஒரு என்னோட கவிதை இல்லை, ஒரு ஆங்கில கவிதை. வாழ்க்கையை எவன் நன்றாக வாழ்பவனோ, எவன் அடிக்கடி சிரிப்பவனோ, அதிகமாக நேசிப்பவனோ, எவன் இந்த உலகின் அழகை வியப்பதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் தவறாதவனோ, யார் மற்றவர்களில் நல்லதை தரிசிக்கிறானோ, யார் தான் கொண்டிருப்பதில் நல்லதை தருகிறானோ, யார் இந்த உலகினை இந்த சமூகத்தை தான் கண்டதை விட மேம்பட்டதாக்கி கண்மூடுகிறானோ அவன்தான் வாழ்க்கையில் வெற்றி கண்டவன் அப்படிங்கிறது. கொய்யாப்பழம் விற்கிற அம்மா நிற்பாங்கல்ல, அவங்க அழுகின பழமாக இருந்தால் விற்க மாட்டாங்க. 10 ரூபா கிடைக்கும் அந்த அம்மாவுக்கு. பாட்டிக்கு வெயிலில் நிற்கிற அந்த பாட்டிக்கு வெறும் 10 ரூபா இன்னைக்கு கிடைச்சா போதும். அந்த 10 ரூபா வியாபாரம் பண்ணுற ஒரு பாட்டி என்ன நினைக்கும்னா, அழுகின பழத்தை காரில் போகிற ஒரு இதை உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கும். இந்த ஹானஸ்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். சந்தோஷம். நானும் சார் என்ன கேட்பாங்க, எதனால் நீ பிஸ்னஸ்குள்ளே வந்த, எது இன்ஸ்பயர் பண்ணு, எந்த ஸ்பார்க்னு ஒன்று இருக்கலாம் லைஃப்பில். எனக்கு வந்த ஸ்பார்க்கில் முக்கியமான ஸ்பார்க்கு, நான் நம்ம பள்ளியில் படிக்கும்போது தான் ஜனவரி மாதம் 2007 நினைக்கிறேன், குருன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அமிதாப் பச்சனோட பையன் வந்து அபிஷேக் பச்சன். அந்த படத்துல கரு என்னன்னா, ஜெயிக்கணும்னா நீ என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்றது அந்த படத்தோட கரு. நான் அதை லைஃப்ல எப்படி எடுத்துக்கிட்டேன், அந்த படம் இன்ஸ்பிரேஷன், பெரிய பிசினஸ் பண்ணணும் ஆசைலாம் உண்மையை சொல்ல போனா அந்த படத்தால வந்ததுதான் ஒரு ஸ்பார்க்கு. நான் எப்படி ஆனா மாத்திக்கிட்டேன்னா, அதை எத்திக்கலா என்ன வேணாலும் பண்ணலாம், ஜெயிச்சிடலாம்னு எடுத்துக்கிட்டேன். அந்த விஷயத்த மாத்திக்கிட்டேன். எனக்கு லைஃப்ல இன்ன வரைக்கும் அதை கடைப்பிடிக்கிறேன். எங்க தொழிலும் இதே நேர்மை இருக்கும். எங்க ஆட்லால நீ எதை வேணாலும் எடுத்து பாருங்க, நாங்கள் கிளைண்ட்டே எங்கள்கிட்ட வந்து கஸ்டமரே வந்து சொன்னாலும் சில ஒத்துக்க மாட்டோம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம். இதெல்லாம் எடுத்துக்கிட்ட பாடம். நீங்கள் சொல்கிறது அந்த கொய்யாக்கா பாட்டிலேருந்து ராம்தன் வரைக்கும் உள்வாங்கியிருக்கேன். இல்லை, அது நீங்கள் அவ்வளவு எளிதாக ஒரு வெற்றி வந்துடாது. இன்னொன்று, அவ்வளவு எளிதாக ஒரு வெற்றியை தக்க வைக்க முடியாது. நீங்கள் ரெண்டையுமே பண்ணுறீங்க. நீங்கள் வெற்றியும் அடையிறீங்க, வெற்றியும் தக்க வைக்கிறீங்க, வெற்றியை நண்பர்கள்ட்ட சரிசமமாக பகிர்றீங்க, வெற்றியை உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு நம்ம கூட வேலை பார்க்குற பணியாளர்களுக்கும் அந்த வெற்றியை உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக நடத்துறீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். உங்களுடைய பிறந்த நாளைக்கு அன்னைக்கு ஒட்டுமொத்த அவ்வளோ பேரும் உட்காந்துருக்குறாங்க. இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன், இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ பேப்பரில் பார்த்தேன். எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டு முதலமைச்சர் சென்டரில் போய் உட்காந்துருந்தார். அதையும் உங்களையும் கணக்கு பண்ணி பார்த்தேன். அவரும் வெற்றி அடைஞ்சாரு, நீங்களும் வெற்றி அடைஞ்சீங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு நமக்கு கீழே பணியாற்றுறவங்களுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும். உண்மை சார். நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த வார்த்தையால் சொல்ல, உணர்ந்து சொல்கிறேன். எனக்கு கிடைத்த வெற்றிக்கு 90% சொந்தக்காரங்க வந்து என் டீம் மெம்பர்ஸ் தான். அவங்களாம் இந்த இடம் சாத்தியமே கிடையாது. இது நான் நிறைய இடத்துல பதிவு பண்ணுற காரணம்னா, நல்ல சூழல் அமைஞ்சால் தொழில் பண்ணலாம், நல்ல மனிதர்கள் அமைஞ்சால் தான் தொழிலை வந்து ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணம் டெஃபினட்டாக என்னோட டீம் மெம்பர்ஸ் தான். அவங்க இல்லைன்னா வாய்ப்பே இல்லை இந்த இடம்.